வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மீனவர் நலத்துறை சார்பில் புதிய இணையதள செயலி எட்வர்ட்ஸ் கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பு. டாக்டர் ஆதிஜோதி பாபுவால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபங்சர் நாடி மருத்துவ காப்புரிமை சான்றிதழ் அறிமுகப்படுத்தினார் முதல்வர் ரங்கசாமி. அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயமடைந்த சிகிச்சை பெற்ற முதல்வரின் உதவி தனி செயலர் உயிரிழப்பு. மீனவர்களின் பிள்ளைகளுக்கான உயர்கல்வி கட்டணத்தை அரசே முழுமையாக ஏற்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்த உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதிய இணையதள செயலியான எட்வர்ட்ஸ் அறிமுக விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி கருவடைக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் மீன்வளத்துறையின் இணையதள செயலியான எட்வர்ட்ஸை அறிமுகப்படுத்தி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை மீனவ மக்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 123 கோடி நிதி ஒதுக்கி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. தாழ்த்தப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கான கல்வி கட்டணம் முழுவதையும் அரசே ஏற்றுள்ளது. அதேபோல மீனவர்களின் பிள்ளைகளுக்கான உயர்கல்வி கட்டணத்தையும் அரசே முழுமையாக ஏற்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றார். இந்நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குண்டலினி தியானத்திற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 2023-2024 4 வெவ்வேறு விதமான சான்றிதழ்கள் அறிமுகப்படுத்தும் விழா ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது. பேராசிரியர் டாக்டர் ஆதிஜோதி பாபுவால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபங்சரில் பஞ்சபூத நாடி மருத்துவம் கண்டுபிடிப்பு உலக PCT நாடுகளின் கூட்டமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக செயல்முறை காப்புரிமையானது. அக்குபஞ்சரில் பஞ்சபூத நாடி பரிசோதனை மருத்துவமனைகள் மருத்துவம் என்ற தலைப்பில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான காப்புரிமை இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குண்டலினி தியானத்திற்கான அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 2023-2024 வெவ்வேறு விதமான சான்றிதழ்கள் அறிமுகப்படுத்தும் விழா நடைபெற்றது. அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சான்றிதழ்கள் வழங்கி அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த அக்குபங்சர் மருத்துவத்தின் மூலம் நோய்கள் முதல் தீர்க்க முடியாத, காரணங்கள் தெரியாத, குணப்படுத்த முடியாத பலதரப்பட்ட நோய்களும் இதில் தீர்வு காண முடியும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த அக்குபங்சர் மருத்துவத்தில் தேசிய, ஆசிய, சர்வதேச, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் விருதுகள் 2 முறையும், ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2 முறையும், வேர்ல்டு விருதுகள் 2 முறையும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அக்குபங்சர் மருத்துவர்கள், சென்னை AG கான்ஸ்டிக் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயமடைந்த சிகிச்சையில் இருந்த முதல்வரின் உதவி தனிச் செயலர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுவை மூலக்குளம் ராதாகிருஷ்ணன் நகர் 6வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் தமிழ் அரிமா, வயது 34. இவர் முதல்வர் ரங்கசாமியின் உதவி தனி செயலராக பணியாற்றி வருகிறார். கடந்த வாரம் சொந்த வேலையாக இருசக்கர வாகனத்தில் காலாப்பட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் வேலை முடிந்து சின்ன காலாப்பட்டு ECR சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி கீழே விழுந்துள்ளார். இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கனகச்செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று உயிரிழந்தார். அவரது உடல் நாளை காலை 10 மணிக்கு பவழக்காரன் சாவடி சுடுகாட்டில் தகனம் செய்யப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு ஏற்பின் 75வது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழாவில் பங்கேற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என அறிவுறுத்தினர். இந்திய அரசியலமைப்பு ஏற்பின் 75வது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழா புதுச்சேரியில் 100 அடி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டார்.
மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், விஜயகுமார், ஷம் அகமது, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், கடந்த 75 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் அரசியல் சாசனம் 120 மாற்றங்களை சந்தித்த பின்னாலும் நிலைத்து நிற்கிறது. ஆகவே அரசியல் சாசனத்தை கட்டுக்காப்பது அனைவரது கடமையாகும். தனி மனித உரிமை சுதந்திரத்தை அது காப்பதாக உள்ளது. அதற்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடுவீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாப்பாம்மா கோவில் வீதி, வன்னியர் வீதி, அன்னை சத்யா நகரில் உள்ள 5 தெருப்பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடுவீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் பாஜக OBC அணி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான செல்வி, லக்ஷ்மி, வீரமா ஜோதி, அருண்குமார், ரவி, பாக்யா, சாந்தி, உமா மகேஸ்வரி மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு தொடர் கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்று நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தில் பூர்ணாவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று காலை நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட தினம்தோறும் கால யாக பூஜைகள், பூர்ணாஹீதி தீபாரதனைகள் நடைபெற்று இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை, கோ பூஜை, கடற்புறப்பாடு நடைபெற்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதி கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், பச்சைவாழியம்மன், பிடாரியம்மன் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு மகா கணபதி ஆலயம், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ பச்சைவாழியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன், பொறையாத்தம்மாள், ஸ்ரீ ஐயனாரப்பன் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை மகா கணபதி ஹோமத்துடன் சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பூர்ணாஹீதி செய்து சுவாமிக்கு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலச ஸ்தாபனம் செய்த முதல் கால யாக பூஜை துவங்கி சனிக்கிழமை காலை 2ஆம் கால யாக பூஜை, மாலை மகா சாந்தி ஹோமம், திருமஞ்சனம், ராக்ஷபந்தனம் செய்த 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு செய்து மகா பூர்ணாஹீதி செய்த மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாத்ரா தானம், கடன் புறப்பாடு நடைபெற்று காலை 8:30 மணி அளவில் ஸ்ரீ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்துடன் துவங்கி ஸ்ரீ பூர்ணி பொருட்களை சமேத ஐயனாரப்பன் ஆலயம், ஸ்ரீ பிடாரியம்மன், ஸ்ரீ பொறையாத்தம்மாள் ஆலயம், ஸ்ரீ திரௌபதி அம்மன், மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயங்களுக்கான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் விழாவில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான புதிய கலண்டரை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினர். உழவர்கரை தொகுதி முழுவதும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சனை என்றாலும் உடனடியாக நேரடியாக சென்று அதற்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான புதிய காலண்டரை தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சசிபாலன் இன்று மேற்கொண்டார். பாவாணர் நகர் ஜலகண்ட முத்துமாரியம்மன் கோயிலில் காலண்டரை படைத்த தொகுதி முழுவதும் மக்களுக்கு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பாவாணர் நகர் பகுதியிலிருந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு காலண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 5 வாகனங்களில் தொகுதி முழுவதும் தனித்தனியாக சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்டும் வருகிறார். இந்நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய பிரமுகர்கள் சசிபாலன் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை அருகே போதை ஆசாமிகள் ஓட்டி வந்த கார் நடந்து சென்றவர் மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து போதை ஆசாமிகளை ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் காலையில் உலாவரும் இளம் சுற்றுலா பயணிகள் மாலையில் ரெஸ்டோ பார்களில் குவிகின்றனர். அங்கு நள்ளிரவு தாண்டி அதிகாலை வரை மது வகைகளை ருசிக்கின்றனர். அதிகாலையில் தாங்கள் தங்கியிருக்கும் விடுதிகளுக்கு மோட்டார் சைக்கிள்கள், கார்களில் திருப்புகின்றன. அப்போது வாகனங்களை அதிர விரைவாக ஓட்டுவதால் பலமுறை விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் சிலர் காயமடைந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போதை ஆசாமிகளை போலீசில் ஒப்படைப்பது வழக்கமாகி உள்ளது. அதேபோல் இன்று காலை 8 மணிக்கு காமராஜர் சாலையில் அதிவேகமாக வந்த கார் சாரம் அருகில் நடந்து சென்ற ஒருவர் மீது மோதியது. தொடர்ந்து கார் வேகமாக சென்ற காமராஜர் சாலை சாரம் சந்திப்பில் உள்ள தடுப்பு சுவர் மீது இடித்து நின்றது. இதில் காரில் இருந்த ஏர் பலூன்கள் விரிந்தது. காரில் இருந்த 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த சாலையில் நடந்து சென்றவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே விபத்துக்குள்ளான காரை சுற்றி பொதுமக்கள் கூடினர். காரில் இருந்த நபர்களிடம் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதியில் வேகமாக ஓட்டி வந்தது ஏன் என கேள்வி எழுப்பினர். இதற்கு காரில் இருந்தவர்கள் சரியான பதில் அளிக்காததோடு அலட்சியம் காட்டியுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் போதையில் இருப்பது பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். இந்த வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகவும் நிலைக்க சென்றது. இதனால் பொதுமக்கள் அவர்களை அங்கிருந்து செல்ல விடாமல் தடுத்தனர். இதனிடையே சிலர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்தனர். அவர்களை பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். புதுவை மாநிலத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் ஒரே நாளில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக மக்கள் நீதிமன்ற உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகாபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் தேசிய மக்கள் நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்றன. இவற்றில் நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டன. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 6 அமர்வுகளும், புதுச்சேரி சட்ட பணிகள் ஆணையத்தில் 1 அமர்வும், தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் சட்ட பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றன. மேலும் காரைக்காலில் 6 அமர்வுகளும், மாஹேவில் 2 அமர்வுகளும், ஏனாமில் 1 அமர்வும் என மாநில அளவில் 16 அமர்வுகள் நடைபெற்றன. நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என சுமார் 6191 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. அதன்படி ரூபாய் 6,23,23,778 தொகைக்கு தீர்வு காணப்பட்டது. அவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்து 1051 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்திரப்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற சொக்கப்பனை ஏற்றுதல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சொக்கப்பனை ஏற்றுதல் என்பது சிவாலயங்களில் கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது நடைபெறும் நிகழ்வாகும். இந்நிகழ்வு விநாயகர், சிவன், திருமால், முருகன் கோயில்களிலும் நடைபெறுவது வழக்கம். இதனை அடுத்து புதுச்சேரி முத்திரையாப்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ பெருமாள் தாயாருடன் உட்புறப்பாடு நடைபெறுவதை
அடுத்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதற்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்ட மகா அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முதியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் நரசிம்ம பெருமானுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் கோவில். இந்த கோவிலில் ஜுவாலா அபிகோபலா, மலோல வராக உள்ளிட்ட 11 நரசிம்மர்களாக சுவாமி காட்சி அளித்து வருகிறார்கள். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தன்னுடைய 3வது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இதனையொட்டி 11 நரசிம்மர்களுக்கு ஏகதின லட்சார்ச்சனை இன்று காலை முதல் நடைபெற்றது. இந்த அர்ச்சனையில் கலந்து கொண்டவர்களுக்கு நவ நரசிம்மர் உருவப்படம், தோத்திர புத்தகம், ரக்ஷை, துளசி மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவி மற்றும் உணவுகளை பாஜக மாநில துணைத் தலைவர் JNS ராஜசேகரன் வழங்கினார். கடந்த பெண்கள் புயல் காரணமாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை நேரில் சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் JNS ராஜசேகரன் ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல நல உதவிகளை செய்து வந்தார். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நேரில் சென்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறார். குடிசைகளை இழந்தவர்களுக்கு நிதி உதவியும், தார்பாய், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை தேடி சென்று வழங்கி வருகிறார். மேலும் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். JNS ராஜசேகரன் அனைவருக்கும் உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். அதன் அடிப்படையில் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 25 கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிகுப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிகுப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு தேவி ஸ்ரீ படவேட்டை மாரியம்மன், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியார், ஸ்ரீ ஐயப்பன், நவகிரகங்கள், ஐயனாரப்பன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியார் கரிகோளம் வருதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி மாலை வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, ரக்ஷாபந்தன கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது. முதற்கால யாக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து நேற்று 2 மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்று இன்று காலை விசேஷ திரவிய ஹோமம், தீபாராதனைகள் நடைபெற்றது. மகா பூர்ணா தொகுதி செய்த மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்த கடம் புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ விநாயகர், மாரியம்மன், ஐயப்பன், முருகர் சன்னதி விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சன்னதி மூலவருக்கும் கலசபிஷேகம் செய்த மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும்
சன்னியாசி குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7140 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மீனவர் நலத்துறை சார்பில் புதிய இணையதள செயலி எட்வர்ட்ஸ் கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பார். டாக்டர் ஆதிஜோதி பாபுவால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபங்சர் நாடி மருத்துவ காப்புரிமை சான்றிதழ் அறிமுகப்படுத்தினார் முதல்வர் ரங்கசாமி. அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயமடைந்த சிகிச்சை பெற்ற முதல்வரின் உதவி தனி செயலர் உயிரிழப்பு. தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் ஒரே நாளில் 1732 வழக்குகளுக்கு முடிவு. மாவட்ட நீதிபதி அம்பிகாபதி அறிவிப்பு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.